சிம்பிளாக டேஸ்டியாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். கடைசியாக 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு, 8 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 10 சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் ரெடி பண்ணி வச்ச பருப்பு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே உப்பு தேவையான அளவு, அரைச்சி வச்ச பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் கொதிக்கிறப்ப கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி.